அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப் 2 கிளைரூட்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். கொடுத்த எக்ஸாம்பிளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றோம். அது எப்படி சார் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரீப்ளேஸ் பி பை ஏ அண்ட் கியூ பை பி. அப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன ஆகுன்னு பாருங்க சார். இசட் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் plus by plus square root 1 plus a square plus b square ஆயிரும் இல்லைங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். இப்போ என்னோட எய்ம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து a அண்ட் b ரிமூவ் பண்ணிட்டு நியூ ரிலேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் x y z பேஸ் பண்ணி ஒரு நியூ ரிலேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் என்னோட எய்ம். ஸோ அதுக்காக நான் என்ன சார் பண்றேன்னு கேட்டிங்கன்னா differentiate equation 1 partially. P denotes partially with respect to A and B. Then equate to 0. A and B and equate to 0, comma we get. So முதல்ல A பொறுத்து differentiate பண்றேன். அப்ப என்ன சார் ஆகும்? dou Z by dou A. அப்ப A differentiate பண்ணோம். A பொறுத்து பண்றோம். அப்ப என்ன சார் ஆகும்? A க்கு 1 ஆயிரும். அப்ப X சும்மா தான் இருக்கும். ஸோ இங்கே ஏ கிடையாது, செகண்ட் டேர்மில் 0. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் கேபிட்டல் எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் கேபிட்டல் எக்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். எகைன் என்ன சார் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அவ்வளோதான் சார். இது செயின் ரூல் கான்செப்டில் வரும். ஸோ ரூட் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் 1/2 ரூட் எக்ஸ். அப்போ என்ன இருந்தாலும் அதை அப்படியே எழுதிக்குவோம். 1 + b² அப்படியே எழுதிக்குவோம். எகைன் என்ன சார் பண்ணால் அந்த ப்ராக்கெட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, a² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2a, b² டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ டெரிவேட்டிவ் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு a தென் ஈக்குவேட் டு 0. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். எக்ஸ் பிளஸ் மேலே என்ன சார் இருக்கும்? 2a இருக்கும். டினாமினேட்டரில் 2 இன்டூ ரூட் ஆஃப் 1 + a² + b² இருக்கும் இல்லைங்களா? ஈக்குவல் டு 0. இதை எப்படி சார் நான் மாற்றி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்ம்ல இருந்து எக்ஸ் தானே எடுத்துக்கலாம். 2 கட் ஆயிரும். அப்போ இந்த டேர்மில் எக்ஸோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா -a டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + a² + b² எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ இல்லைங்களா? இல்லை சார் எனக்கு ஏ வேல்யூ தான் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா a ஈக்குவல்ஸ் டு இடத்த மாற்றி எழுதுனா என்ன சார் கிடைக்கும்? -x இன்டூ ஸ்கொயர் ரூட் 1 + a² + b² கூட எடுத்துக்கலாம். இடத்த மாற்றி எழுதலாம். சப்போஸ் ஏ எனக்கு வேணும் ஃபீல் பண்ணீங்கன்னா இடத்த மாற்றி, இல்லை எக்ஸ் வேணும் ஃபீல் பண்ணால் இந்த மாதிரி எழுதி சிமிலர்லின்னு கூட போட்டுக்கலாம் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பி போடும்போது என்ன சார் ஆகும்? ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போ ஒய் என்ன ஆகும் சார்? ஏக்கு பதிலாக பி கிடைக்கும். ஸோ -b டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 + a² + b² கிடைக்கும் இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் சேம் தான். அதனால சிமிலர்லேயே போட்டுக்கலாம். சப்போஸ் பி வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடணும். y into root of 1 plus a² plus b² எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நவ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸையும் ஒய்யும் ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ x² ப்ளஸ் y² போடுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ வச்சிருக்கோமா சார்? இது ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன சார் கிடைக்கும்? a² டிவைடட் பை ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + a² + b² கிடைக்கும். பிளஸ் y² இதை ஸ்கொயர் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. மேலே -b இருக்கு, ஸ்கொயர் பண்ணா +b, b² டிவைடட் பை 1 + a² + b² கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதுல இருந்து எல்சிஎம் எடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x² + y² ஈக்குவல்ஸ் டு டினாமினேட்டர் காமனா இருந்துச்சுன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + a² + b² அப்படியே இருக்கட்டும் சார். மேலே என்ன சார் கிடைக்கும்? a² + b² கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னா 1 மைனஸ் போடுறேன். 1 - இந்த டேர்ம் x² + y² போடுறேன். அப்போ அதே மாதிரி என்ன சார் ரைட் சைட்லையும் 1 - ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டு சைட்லையும் 1 - ஆட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் பாருங்க. இந்த டைம் அப்படியே தான் இருக்கும். ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 1 - மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 1 + a² + b². சப்போஸ் இந்த டைம் எல்சிஎம் எடுத்து என்ன ஆகுன்னு பாருங்க சார். 1 + a² + b² மைனஸ்
இந்த மைனஸ் ரெண்டு பேர்த்துக்குமே சொந்தம். அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்திருக்கும். கீழே என்ன சார் இருந்திருக்கும்? 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருந்திருக்கும். ஸோ மேலே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பேலன்ஸ்டு ஆகும். அப்போ மீதி என்ன சார் இருக்குன்னா 1/1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன ஆகுன்னு பாருங்க சார், 1ஆல இந்த மைனஸ் ரெண்டு பேருக்குமே சொந்தம். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லைங்களா? சப்போஸ் இன்னும் இடத்த மாற்றி எழுதுனா, இந்த டைம் இடத்த மாற்றி எழுதுங்க சார். இந்த டைம் மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஆயிரும். அப்போ இந்த டைம் என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் போச்சுன்னா டிவிஷனுக்கு போயிடும். அப்போ 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க சார். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆப்ரேட் பண்ணால் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 1/1 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 1 ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வரக்கூடிய இடத்துல 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இந்த ரிசல்ட்டை தூக்கி எதில் சார் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஏ அண்ட் பி என்னன்னு பாருங்க சார். நம்மளோட ஏ அண்ட் பி வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஏக்கான வேல்யூ பிக்கான வேல்யூ வச்சிருக்கோம். ஏல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். சப்போஸ் ஏக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க. ஏ ஈக்குவல்ஸ் டு கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு ஏக்கான வேல்யூ இல்லைங்களா? அப்போ அந்த ஏக்கான வேல்யூ எப்படி சார் சேஞ்ச் ஆகும்? ஸோ ஏ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எக்ஸ் இந்த ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பதிலாக 1/ரூட்னு மாற்றிக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு தான் மாற்றிருக்கிறோம். 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஏக்கான வேல்யூ. சிமிலர்லி பிக்கான வேல்யூ என்ன சார் ஆகும்? எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்கு. மைனஸ் ஒய் இன்ட்டு 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மாற்றிருக்கும் இல்லைங்களா? அந்த ரிசல்ட் தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்மளோட ஒரு ரிசல்ட் வச்சிருப்போம்ல சார். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னு எழுதுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதுங்க சார். என்னன்னு பாருங்க. Z ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லைங்களா? அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்னென்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. Z ஈக்குவல் டு ஏ. ஏக்கான வேல்யூ வச்சிருக்கோமா சார்? அப்போ ஏக்கான வேல்யூ மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது ஏக்கான வேல்யூ. ஏ இன்டூ எக்ஸ் இருக்குல்ல சார், அப்போ எக்ஸை போட்டுருங்க. பிளஸ் பி. பிக்கான வேல்யூ என்ன சார்? மைனஸ் ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஏஎக்ஸ் அண்ட் பி கூட ஒய் இருக்கு இல்லைங்களா? தென் பிளஸ் ஆல்ரெடி இந்த டைம் இருக்கு. ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு. அது வேணா எழுதிக்க ஒரு டைம். ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டைம் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க சார், மேலே என்ன ஆகுன்னு பாருங்க. மல்டிப்ளை பண்ணா Z ஈக்குவல்ஸ் டு இந்த ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ண மைனஸ் எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். தென் இங்க பாருங்க சார், மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் இருக்கு. அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும். டினாமினேட்டர்ல ரெண்டுலையுமே காமனா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ மேலே நம்மளால கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ கீழே என்ன சார் ஆகும்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா? தென் பிளஸ் இந்த டைம் பாருங்க சார், ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பதில் என்ன சார் போடலாம்? இந்த டைம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லைங்களா? என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 1 செகண்ட் ரெண்டுமே சேம் தான். அப்போ டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நியூமரேட்டர் என்னன்னு பாருங்க சார். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ மேலே இடத்த மாற்றி எழுதுங்க சார். Z ஈக்குவல்ஸ் டு மேலே ரீரைட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ மேலே என்ன சார் இருக்கு? யூஸ்வலாக மேலே ஏன்ற ஃபார்ம்ல இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஏன்ற ஃபார்ம்ல இருக்கு இல்லைங்களா? அப்போ மேலே இருக்கிற டைம் எப்படி சார் மாற்றி எழுதுனா ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதிக்கலாம். கீழே அப்படியே ரூட் ஏவே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூட் ஏ, கீழே ஒரு ரூட் ஏ கட்டாரு. அப்போ ஃபைனலாக என்ன சார் நமக்கு இருக்கும்?
ரூட் ஏ மட்டும் இருக்கும். ஸோ இந்த லாஜிக் படி ஒர்க் பண்ணால் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கமா வி கெட், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண இந்த பக்கம் என்ன சார் ஆகும்? இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் பண்ண ரூட்டு போயிடும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வாங்க சார். இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ இதுதான் சார் எனக்கு தேவையான நெட் ரிசல்ட். ஏன்னா இதில் ஏ கிடையாது, பி கிடையாது. ஓகேங்களா? ஏ பி இல்லாத ஒரு ரிலேஷன் கொண்டு வரும். இது எனக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.